மீண்டும் தெளிவாக விளக்குவது இந்த பாடலின் நோக்கம். பாடல் என்ன சொல்லுகிறது? விடிவாம் அளவு விளக்கணைய மாயை வடிவம் ஆதி கண்மத்து வந்து. விடிவாம் அளவும் விளக்கணைய மாயை வடிவ ஆதி வடிவாதி கண்மத்து வந்து. இதுதாங்க அந்த பாட்டு. இந்த பாட்டு நல்லா தெரிஞ்சுக்குங்க. இப்போ வடிவம் ஆதி நான் பெறுகிறேன். வடிவம் ஆதினா என்ன? வடிவம் என்றாலே உருவம், அப்போ உடல். அப்போ தனு கரண புவன போகம், அதான் மாயை வடிவு ஆதி, மாயை போன்ற அப்படின்னு அர்த்தம். மாயையிலிருந்து மாயை வடிவம் போல தனு கரண புவன போகம் பெறுகிறேன். இது எந்த அடிப்படையில் எனக்கு கிடைக்கிறது? இவைகள் எல்லாம் நான் செய்த கண்மத்தின் அடிப்படையில் எனக்கு கிடைக்கின்றன. அப்போ நான் செய்த அந்தந்த ஆன்மாக்கள் செய்த உயிர்கள் செய்த வினைக்கு ஏற்ப தனு கரண புவன போகம் பெறுகின்றன. ஆனால் எங்கிருந்து இந்த தனு கரண புவன போகம் கிடைக்கிறது? மாயையிலிருந்து கிடைக்கிறது. அப்ப மாயையிலிருந்து தோன்றிய இந்த உடல் போன்றவைகள் அந்தந்த உயிர்களினுடைய வினைக்கு ஏற்ப அந்தந்த உயிர்களோடு வந்து சேர்கிறது, பொருந்துகிறது. ஆனா இந்த மாயை எப்படி தெரியுமா? விடிவாமளவும் விளக்கு. அந்த காலத்துல மின்சாரம் இல்லாத காலத்துல இரவு நேரத்துல என்ன பண்றோம்? ஒரு லாந்தர் விளக்கு வச்சுக்கிறோமா இல்லையா? அதனாலதான் அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் 7 மணிக்கெல்லாம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. கிட்டத்தட்ட 7:30 8 மணிக்கெல்லாம் எல்லாம் தூங்கவே போயிடுவாங்க. இதெல்லாம் நான் ஒரு காலத்துல சிறு குழந்தையா இருந்த பொழுது எங்க கிராமத்துல இதை அனுபவிச்சிருக்கேன் நான். ஆனா எங்க வீட்டுல எப்படின்னா இரவு சாப்பாடே 8:30 மணிக்கு தான். அதுக்கப்புறம் தான் நாங்க கிட்டத்தட்ட 9:15 9:30 ஆயிடும் நாங்க படுக்கைக்கு போறதுக்குன்னு வச்சுங்களேன். 8ல இருந்து 8:30க்குள்ளதான் எங்களுக்கு சாப்பாடு. அதுக்கு முன்னாடி சாப்பாடு கிடையாது. 9:30க்கு தான் பெரும்பாலும் படுக்க போவோம். இதெல்லாம் நான் 7வது 8வது படிக்கும்போது நான் கிராமத்துல இருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அப்போ பாத்தீங்கன்னா அங்கெல்லாம் வந்து மின்சாரம் கிடையாது. எங்க வீட்டுல மின்சாரம் இருக்கு. அது திருச்சிக்கு பக்கத்துல நான் இருந்த ஊரு. இங்க நான் கிராமத்துல கொஞ்ச நாள் இருந்தேன். அப்போ என்னன்னா அங்க மின்சாரம் கிடையாது. அப்போ என்ன தெரியுமா பண்ணுவாங்க? கையில ஒரு லாந்தர் விளக்கு வச்சிருப்பாங்க. அங்கங்க என்ன இருக்கும்? இது இருக்கும். அந்த சிம்னி விளக்கு, இல்லன்னா அந்த சாமி விளக்கும்பாங்கல்ல, லட்சுமி விளக்கும்பாங்கல்ல, காமாட்சி விளக்கும்பாங்க. அதெல்லாம் இருக்கும். ஆனா அந்த லாந்தர் விளக்கு ஒண்ணு இருக்கும். இப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன்? சில புத்தகங்கள்லாம் வச்சிருப்பேன். எனக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் பிடிக்கும். அதனால என்ன பண்ணேன்? புத்தகத்த போய் எடுத்துட்டு வரணும்னா அந்த லாந்தர் விளக்க தான் எடுத்துட்டு போவேன். அந்த ஒரு சின்ன இது மாரி பலகை மாரி இருக்கும். அந்த பலகையில தான் அந்த புத்தகத்தலாம் வச்சிருப்போம். அதுல எனக்கு என்ன வேணுமோ அந்த புத்தகம், பேனா, பென்சிலு எதெல்லாம் எடுக்கணுமோ அதெல்லாம் எடுத்துட்டு வருவேன்னு வச்சுங்களேன். இந்த விளக்கு கை விளக்கு. இது இல்லாம உங்களால இரவு நேரத்துல எந்த செயலும் செய்ய முடியாது. கரெக்ட்டா? ஆனா இப்ப விடிஞ்சிருச்சு. சூரிய ஒளி வந்துடுச்சு. சூரிய ஒளி வந்த பிறகு இந்த விளக்குக்கு ஏதாவது பயன் இருக்கா? இந்த விளக்க அணைச்சு எங்க வச்சோம்னு கூட தெரியாது. ஏன்னா இப்பதான் ஒரே பிரைட்டா இருக்கே. இதுக்கு எதுக்கு இனிமே நமக்கு அ வெளிச்சம்? அந்த விளக்கு தேவையில்லல்ல. அதனால இந்த லாந்தர் விளக்கு, கை விளக்கு என்பது விடிவாமளவும் விளக்கு. அந்த விளக்கை போல இந்த மாயை. மாயைன்னா என்ன? மாயையால் பெற்ற இந்த உடல், கருவி கர்ணங்கள், தனு கர்ண புவன போகங்கள், இதெல்லாம் என்னது? விடியும் வரைக்கும் இருக்கக்கூடிய கைவிளக்கை போல உன்னுடைய அறிவை விளக்கம் செய்வதற்கு கடவுளால் தரப்பட்டவை. அப்கோர்ஸ் இதெல்லாம் எதை பொறுத்து இருக்கு? உன்னோட கண்மத்தை பொறுத்து வினைக்கேற்பதான் இவைகள் எல்லாம் உன்கிட்ட வந்து சேர்ந்தது. ஆனா எங்க இருந்து வந்துச்சு? மாயையில இருந்து வந்துச்சு. அப்ப அது என்னது? அது விளக்குன்னு புரிஞ்சுக்கோ. எப்படிப்பட்ட விளக்கு? விடியும் வரைக்கும் உனக்கு உதவியா இருக்கிற ஒரு கை விளக்கை போல. இந்த கை விளக்கு என்ன பண்ணும்? கொஞ்சம் கொஞ்சம் தான் வெளிச்சம் கொடுக்கும். அதனாலதான் நீ என்ன பண்ற? இந்த கை விளக்க நீ ஏந்திக்கிட்டே போற. எங்க வெளிச்சம் வேணுமோ அங்க காமிச்சு என்னென்ன எடுக்கணுமோ எடுத்துக்கிற இல்லையா? அப்போ இது கொஞ்சம் கொஞ்சம் தான் வெளிச்சம் தரும். அந்த கொஞ்சம் கொஞ்சம் வெளிச்சத்தை வச்சு எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் அறிவு கிடைக்கும். ஆனா அறிவு கிடைக்குது இல்ல, அந்த அறிவு விளக்கத்தை நீ பெற்றுக்கொண்டே வா என்று உணர்த்துவதுதான் இந்த பாடல். விடிவாம் அளவும் விளக்கணைய மாயை வடிவாதி
கண்மத்து வந்து என்று இந்த பாடல் சொல்லுகிறது. என்ன பொருள்? மாயையிலிருந்து உடல் போன்றவற்றை உயிர் பெறுகிறது. இதெல்லாம் எதுக்கு ஏற்ப இருக்கு? வினைக்கு ஏற்பதான் இது நடக்குது. ஆணவமாகிய இருள் நீங்கி விடிவு வரும் வரை, அதாவது என்னது? திருவருள் ஒளி, பெருமானோட அந்த ஞான ஒளி கிடைக்கும் வரைக்கும் இந்த மாயா காரியமான இந்த உடல் போன்றவை நமக்கு விளக்கு போல இருந்து உதவுகின்றன. இதுதான் இந்த பாட்டினுடைய பொருள். இப்போ இந்த இடத்துல விடியுமாம் விளக்கு, மாயா தனு விளக்கு, மாயை மயக்கமும் செய்யும் என்றே, இதெல்லாம் நம்ம மறக்க கூடாது. இதெல்லாம் நம்ம பல முறை வகுப்புல நம்ம பேசிட்டோம். அதனால இந்த சிந்தனையை நம்ம இந்த அளவுல நம்ம நிறைவு செய்கிறோம். இது என்ன சொல்லுது? உயிர் துணையின்றி அறிய